வணக்கம் நண்பர்களே. கருவூரார் சித்தர் தந்தருளிய வாதகாவியம் 700 என்கிற நூலில் நீலிகற்பம் என்ற தலைப்பில் நீலி செடி கொண்டு செய்கின்ற கற்பத்தால் கிடைக்கின்ற பலனையும் கற்பத்தை செய்கின்ற முறைகளையும் மிகவும் எளிதான பக்குவத்தில் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கான குறிப்புகளையும் இந்த பாடலில் தந்திருக்கிறார். சித்தர்கள் தந்த பற்பல கற்பங்களும் மனித குலத்திற்கு நன்மைகள் தருவதற்காகவே அருளப்பட்டவைகளாக இருந்த போதிலும் எளிதான கற்ப முறைகளை எளிதான பக்குவத்தில் செய்து பயன்பெற உதவுகின்ற கற்பங்களில் இந்த நீலிகற்பமும் ஒன்று. நீலிகற்பத்தால் காய சித்தியும் நீண்ட ஆயுளும் கூன் விழுந்த கிழவரையும் இளைஞனை போல நிமிர்ந்து நிற்கச் செய்யும் வலிமையும் கொண்டது என்று கருவூரார் உறுதியாக சொல்லித் தருகிறார். நீலிகற்பம் செய்யறதற்கு நீலி என்கிற அவுரி செடியை எடுத்துக்கணும். அவுரி அல்லது நீலி என்னும் செடி அறிவியல் பெயராக இண்டிகோஃபெரா டிங்டோரியா என்று அழைக்கப்படுகின்றது. நெடுங்காலமாக உலகெங்கிலும் ஊதா நிற சாயத்திற்கு இந்த செடியைத்தான் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நீலி செடி சாயத்திற்கு மட்டுமல்ல, மருத்துவத்திலும் பயன்படுகிறது. கருவூரார் சொன்ன இந்த பாடலில் நல்குவோம் நீலி கற்பம் கொள்வாயப்பா, நலமாக அவரியது சமூலம் வாங்கி, செல்குவாய் நிழலுறுத்தி சூரணம் செய். அவுரி செடிய முழு செடியா எடுத்துட்டு நிழல்ல காய வச்சு பொடியாக்கிடணும். அடுத்து சிறிதளவு செந்தூரத்தையும் சுத்தம் செய்த கந்தகத்தையும் கொஞ்சமா எடுத்துட்டு கூட சேர்த்து சர்க்கரையையும் கூடவே சரிசமமான அளவோட கலக்கணும்னு சொல்றார். அதாவது ஒரு முழு அவுரி செடியை எடுத்து நிழல்ல காய வச்சு அரைச்சு தூளாக்குனது 100 கிராம் அளவுக்கு இருந்தா கூட சேர்க்கிற செந்தூரம் 5 கிராம் அளவுக்கும் சுத்தம் செய்த கந்தகம் 5 கிராம் அளவுக்கும் எடுத்துட்டு ஒன்றாக கலந்து எடுக்கிற போது எவ்வளவு எடை இருக்குதோ அதே எடைக்கு சர்க்கரைய கூட சேர்க்கணும்னு சொல்றார். அடுத்ததாக சேர்த்த கற்பம் வெறுகடியதா எடுத்து செப்பமுட நரை வருடம் கொண்டாயாகில், வார்த்தை பிசகில்லை கூன் கிழவன்தானும் வாலையாய் 16 வயதேயாவான். அப்படியே சேர்த்து தயாரித்தெடுத்த நீலிகற்பத்தை ஒரு வெறுகடி அளவுக்கு, அதாவது 5 விரலையும் கூட்டி பிடித்து எடுக்கின்ற அளவுக்கு, இல்லைனா ஒரு சிறு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தினமும் காலையில ஒரு 6 மாதங்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டா கூன் போட்ட கிழவராக இருந்தா கூட இளமையான 16 வயது வாலிப பருவத்துக்கு மாறி போவார்னோ. இந்த வார்த்தைய சும்மா சொல்லல, இது தப்பாகாதுன்னு கருவூரார் உறுதியா சொல்லித்தரார். இந்த நீலிகற்பத்தை ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டு வந்தா சகல சித்திகளும் கிடைக்குங்கிறார். உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது உடம்புல அழகும் தேஜஸும் கூடி பளபளன்னு இருக்கும். கூட வாசியும் யோகமும் கூடி வருவதனால ஆயுளும் கூடிடும். உடல்ல பலமும் ஆரோக்கியமும் இருந்தா காய சித்திகளும் வராமலா போகும். இந்த நீலிகற்பத்தை ஒரு வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்களுக்கு ஆயுள் 100 இல்ல 300 சொல்கிறார் கருவூரார். அவுரி செடிய நிழல்ல காய வைத்து பொடி பண்ணி எடுத்ததோட
செந்தூரம் சேர்க்கணும்னு சொன்னாரே, அந்த செந்தூரத்தை எப்படி செய்யறதுன்னு அவரே சொல்றதையும் பார்த்துட்டு வந்துடலாமா? செந்தூர வகை சொல்வேன் கேளு கேளு, செவ்வரளி கிழங்கரைத்து பொதிந்து தானே. செவ்வரளி பூ செடியோட வேற மட்டும் வெட்டி தோலை உரித்து விட்டு, வேற மட்டும் வெட்டி துண்டாக்கி அரைச்சு உருட்டி ஈரமண்ல பொதிந்து வெயில்ல காய வைக்கணுமா. அப்படி வெயில்ல நல்லா காஞ்சதும் அத 6 எருவாட்டியை அடுக்கி வச்சு, அதுக்கு மேல அந்த மண் உருண்டைகளை வச்சு நெருப்பை எரிச்சு புடம் போட்டு எடுக்கணும்னு சொல்றார். புடம் போட்டு எடுத்த செவ்வரளி வேறானது முருங்கை பூ போல வெந்து செந்தூரமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிற செந்தூரத்தை தான் அவரி செடியோட சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் கருவூரார். அது மட்டும் இல்ல, செவ்வரளி வேரின் செந்தூரத்தை பணவிடையாக 1 கிராம் அளவுக்கு 1 மண்டலம் 48 நாட்களுக்கு காலையில சாப்பிட்டு வர்றபோது வயிற்றுக்கோளாறுனால வருகின்ற மலம் சம்பந்தமான நோய்களுக்கும் சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக பயன்படும் என்றும், ஒரு மாத்து தங்கத்தோட 10 பங்கு வெள்ளி சேர்த்து கூடவே இந்த செந்தூரத்தையும் ஒரு பங்காக சேர்த்து உருக்குனா வெள்ளியானது தங்கத்தோட நிறமாக மாறி சரிசமமான திட்டமான வேதையாகுங்கிறார். வேதைனா ஏமம்னு பொருள், ஏமம்னா பொன் அப்படின்னு பொருள். அது மட்டும் இல்ல, இந்த செந்தூரத்தை சாப்பிட்டு வந்தவங்களோட உமிழ்நீரே மருந்து போல மாறி இருக்குமா. உடம்புல நோய் நொடி வராம காய சித்தியும் அஷ்டமா சித்திகளும் கிடைக்குங்கிறார். உமிழ்நீராலேயே பாதரசத்தையே கட்டியாக்க முடியும்னு 64 சரக்குகளையும் கட்டிடலாம்னு இந்த செந்தூரத்தால செய்கிற மருந்துகள் எல்லாம் நல்ல பலனை தரும் என்றும், கற்பத்தையும் செந்தூரத்தையும் பக்குவத்தையும் தெளிவாக சொல்லி தந்து விட்டதாகவும், பார்த்து பக்குவமாக புத்திசாலியாக இருந்தால் நல்லபடியாக வருவார்கள் என்றும் கருவூரார் சொல்கிறார். நீலிக்கற்பத்தை பற்றி சொல்லி அதன் பயன்களையும் பக்குவத்தையும் சொல்லி கூட சேர்க்கின்ற செந்தூரத்தை பற்றியும் சொல்லிவிட்டு, புத்திசாலியாக இருந்தால் பிழைத்துக் கொள்வார் என்று கருவூரார் சொல்வது எதையுமே தெரிந்து கொண்டு தெளிவாக்கி கொண்டு அதை செய்கிற போது எந்த ஒரு செயலிலும் வெற்றி கிடைக்கும் என்பதை நாசூக்காக சொல்கிறார். இந்த நீலிக்கற்பத்தை சிறந்த சித்த மருத்துவர்களின் ஆலோசனையோடும் அறிவுரையோடும் இது போன்ற கற்பங்களையும் செந்தூரங்களையும் செய்து பலன் பெறுவதே நல்லது. அடுத்து வருகிற இது போன்றதொரு பதிவில் சந்திக்கலாமா? பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.